Hi friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்ட் T20 மேட்ச் இங்கிலாந்து vs பாகிஸ்தான். ஸோ ஃபஸ்ட்டு T20 மேட்ச் வந்து நடக்கலை மழையினால். செகண்ட் T20 மேட்ச் வந்து ஆடி இருந்தாங்க. அது சூப்பராக வந்து போயிருந்துச்சு. ஸோ பேட்டர்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருப்பாங்க. அதேமாதிரி பவுலர்ஸ் எல்லாம் ரெண்டு விக்கெட் எடுத்துருப்பாங்க. நியூட்ரலாக வந்து போயிருக்கும். பட் நம்ம முகமது ரிஸ்வானை கேப்டனாக போட்டிருப்போம். அவர் டக் அவுட்டு. பட் சாயின்ஸ் ஆஃப் ரெடி வைஸ் கேப்டன் ஓரளவுக்கு நல்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இருந்துச்சு. பட் அவ்வளோ மோசமாக ரிஸ்வான் ஆடுவார்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ மோசமாக மொயின் அலி போடுற ஒரு பார்ட் டைம் பவுலர் மாதிரி போடுற ஒரு அவுட் ஆனார். ஸோ பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து 28 May 11 PM ஸ்டார்ட் ஆகுது. சோஃபியா கார்டனில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச் தான். ஸோ ஐபிஎல் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் ஐபிஎல் மட்டும் ப்ளே பண்ணியிருப்பீங்க. உண்மையான ஃபேண்டசி ஸோ வேர்ல்டு கப் வரப்போ உங்களுக்கு நல்லா கிளியர் கட்டாக புரியும். இன்டர்நேஷனல் மேட்ச் ஒரு நாளைக்கு 2-3 இருக்கும். அதை ப்ளே பண்ணுறப்ப அது ஃபேண்டசின்றது புரியும். ஏன்னா ஐபிஎல் மட்டும் ப்ளே பண்ணவங்களுக்கு சொல்கிறேன். இம்பேக்ட் பிளேயர்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் கரெக்டாக யோசிச்சா கரெக்டாக வந்து டீம்ன்றதை செட் பண்ணால் கிராண்ட் லீக்ஸை வின் பண்ணலாம். ஐபிஎல்லில் இம்பேக்ட் பிளேயர்னு ஒன்று இருந்ததுனால ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு ஹை ரிஸ்க்காக வந்து டீம் எடுக்கிறவங்களுக்கு. பட் ஆனால் அது லக்குன்றது ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சா T20 வேர்ல்டு கப்பில் கண்டிப்பாக கிராண்ட் லீக்ன்றது வின் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டல் மேட்ச் 9 மேட்ச் நடந்திருக்கு இன்டர்நேஷ்னல் மேட்ச். அதில் 3 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 6 மேட்ச் செகண்ட் பண்ண டீமும் ஆவரேஜ் 150 ரன் வந்து எதிர்பார்க்கலாம் சோஃபியா கார்டன் கிரவுண்டில். ஸோ ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப்பில் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேர்ல்டு கப்புக்கு. இன்ஸ்டால் பண்ணிங்க 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திங்க. ஜிஎஸ்டி ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பிளேயரை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். வின்னிங்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம்லேயே போஸ்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் டெலகிராமில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஈஸி. ஸோ அந்த 2 பிளேயர் நம்ம சில டைம் மார்க் பண்ணி கொடுக்குறப்போ அந்த 2 பிளேயருக்கு ஆப்போசிட்டாக வேறு எந்த பிளேயர் வந்திருக்காரு நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் ஆப்போசிட் யாருன்றதை நீங்கள் பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கொடுக்குறதுன்னு இல்லாமல் உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் நான் எப்போயுமே வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிரவுண்டில் கடைசியாக நடந்த T20 மேட்ச்சில் ரைலி ரூசோ 96 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹென்ரிக்ஸ் 53, கிறிஸ் ஜார்டன், கில்சன் வந்து விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காங்க. மொயின் அலி ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக. இங்கே பார்த்தோம்னா சாம்சி ஒரு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா மீடியம் பேசர்ஸ் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. நியூட்ரலாக ஒரு ட்ராக்காக தான் தெரியுது. பட் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. ட்ரக்கார்டு வீஸாக பார்க்குறப்போ செகண்ட் பேட் பண்ணுறது டீம் தான் வந்து அதிகமாக இந்த கிரவுண்டில் ஜெயிச்சிருக்காங்க. பார்க்கலாம் இந்த மேட்ச் வந்து எப்படி போகுதுன்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல்ஸ் என்னன்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, இந்த ஐபிஎல்லில் பெரிய அளவில் யாரும் பாதிக்கப்படலை. போன ஐபிஎல்லில் பார்த்தோம்னா நிறைய பேர் ஃபேக் சேனல்ஸில் ஜாயின் பண்ணி அமௌண்ட்டை இழந்தீங்க. நம்ம சொல்லியே அதை வந்து ஃபுல்லாகவே எண்டு கொடுத்தாச்சு. ஸோ இருந்தாலும் வேர்ல்டு கப்புக்கு மறுபடியும் ஒரு 10 சேனல் நம்ம சேனல் மாதிரி ஃபேக் சேனல் டெலகிராமில் வரும். அதில் கிராண்ட் லீக் வின் பண்ண மாதிரி போஸ்ட் இருக்கும். அமௌண்ட்டு கேட்டு ஏமாற்ற சான்ஸ்ன்றது இருக்கும். புதுசாக யாராவது வந்தால் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான். நம்ம நேமை யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட் கேட்டால் கொடுத்துறாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ஒரிஜினல் தான் செக் பண்ணிங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்திக்கங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுறப்போ ஈஸியாகவே வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். அதில் நம்ம எக்ஸாம்பிளாகவே நிறையா வின்னிங்ஸ்ன்றது போட்டிருப்போம். அதில் 2 பிளேயரை மார்க் பண்ணி கொடுத்தா எப்படி ப்ளே பண்ணணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். 2 பிளேயர் நம்ம மார்க் பண்ணி கொடுத்தா ஆப்போசிட்டில் வேறு பிளேயர் வரப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுதான் வந்து கான்செப்ட்டு. ஸோ டெலகிராம் ஒரிஜினல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த வர எல்லா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் எல்லாத்துக்குமே நம்ம டீம்ன்றது கொடுப்போம். கண்டிப்பாக ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராமில். பிளேயிங் லோன் பார்த்தோம்னா மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னா வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ஆடினா அதே பிளேயிங் லோன் வச்சு ஆடுவாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டும் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 4 மேட்ச் சீரிஸ் ஆடுறாங்க. 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் மழையினால் பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு மேட்ச் வந்து இங்கிலாந்து வின் பண்ணாங்க. 2 மேட்ச் பேலன்ஸ் இருக்குது. பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை ட்ரை பண்ணி அடுத்ததாக T20 வேர்ல்டு கப்புக்கு டேரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான டீமை செட் பண்ணுறாங்களா, இல்லை இதே டீமை வச்சு ஆடி சீரீஸை வின் பண்ணுறாங்களா இங்கிலாந்துன்றதை பார்க்கணும். பாகிஸ்தானில் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது. அதே டீமை வச்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். பட் இங்கிலாந்தில் பார்த்தோம்னா நமக்கு வாய்ப்புகள்ன்றது பார்க்குறப்போ லியாம் லிவிங்ஸ்டனுக்கு பதிலாக சாம் கரன் மேபி உள்ளே வரலாம். ஏன்னா ஸ்பின்னர்ஸாக மொயின் அலி அதுக்கப்புறமா வந்து இங்கே ஆடல் ரஷீத் 2 பேர் இருக்கிறதுனால லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு கூட சாம் கரன் எடுத்துகிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி கிறிஸ் ஜார்டனை பெஞ்சில் வச்சுட்டு கூட ஒரு சாம் கரனை எடுத்துகிட்டு வரலாம். என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க. ஆன் டைமில் இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தோம்னா ஹாரி ப்ரூக்குக்கு பென் டக்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து இவரோட ரீப்ளேஸ்மெண்ட். மற்றபடி அவங்களோட டீம் வந்து இதுதான். மார்க் வுட் வந்து பெஞ்சில் இருப்பார். பாகிஸ்தானோட பிளேயிங் லோனில் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா அயூப் தான் வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேக் பண்ணுறாங்க. பட் அவர் ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆனால் தான் அதிக ரன் அடித்தாலும் அதான் ஒரு ஃபின் ஆலன் மாதிரி பிளேயர் தான். ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கான ஒரு பிளேயராகவும் இருப்பார். ஸோ கண்டிப்பாக இங்கே மாற்றங்கள்னு பார்த்தோம்னா முகமது அமீருக்கு பதிலாக மேபி நசீம் ஜா உள்ளே வந்தாலும் வரலாம்.
அதேமாரி சதாப் கானுக்கு பதிலாக வேறு ஸ்பின்னர் எடுத்துகிட்டு வந்தாலும் வரலாம், அதை ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பட் சதாப் கான் நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து இங்கிலாந்து பேட்டர்ஸ்க்கு எதிராக வச்சுருக்காரு. பட் ரீசெண்ட் மேட்ச்சில் ரொம்ப பூராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, அதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ ட்ரம்ப் கார்டு பிக்ஸ் 2 சைடும் பார்த்தோம்னா ஃப்ளிப்சால்ட்டு லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு. பட் அதே ஃப்ளிப்சால்ட் திடீர்னு ஒரு பெரிய ஸ்கோர் கூட ஆடுவார், லோ பர்சன்டேஜ் பிக்காகவும் இருப்பார். சேம் இங்கே அயூப். ஸோ இவருமே வந்து ரொம்ப யாரும் பெரிய அளவில் யோசிக்க மாட்டாங்க, லோயஸ்ட்டு ஒரு பர்சன்டேஜ் பிக்காவுமே கண்டிப்பாக இருப்பார். ஓரளவுக்கு டீசென்ட் ரிஸ்க்காக பார்க்கலாம். அடுத்த ஹாரி ப்ரூக்கு நல்ல ரெக்கார்டு பாகிஸ்தானுக்கு எதிராக வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதேமாதிரி சதாப் கான் இங்கிலாந்துக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கக்கூடிய ஒரு பிளேயர். இவங்க எல்லாருமே ஃப்ளாப் ஆகிருக்காங்க. பட் சைன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகம். பர்சன்டேஜ் பிக்குமே வந்து கம்மியாக தான் இருக்கும். இஃப்திகார் அகமதுமே வந்து பார்க்குறப்போ லோவஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக தான் இருப்பார். இவங்கெல்லாம் வந்து நீங்கள் ரொட்டேஷன் பேஸில் ஹை பர்சன்டேஜ் பிக்ஸை அங்கங்கே வந்து ட்ராப் பண்ணுறப்போ நீங்கள் லோவஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸை ஆட் பண்ணால் நீங்கள் கிராண்ட் லீக்கில் மூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்ஸாக சதாப் கான் ஆடினா கண்டிப்பாக பார்க்கலாம். பேட்டிங்கில் எப்படி ஒரு 20 ரன் எதிர்பார்க்கலாம், பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்துருவார். ஸோ கண்டிப்பாக 4 overs பவுல் பண்ணுறதுனால விக்கெட்டும் எடுக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். மோயின் அலி அவரோட ஓவர்ஸை முடிப்பார். இது ஏதோ சிஎஸ்கேக்கு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு 4 overs கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காரு. சிஎஸ்கேல ருத்ராஜ் கேக்வாட் ஒரு இங்கிலாந்தோட வைஸ் கேப்டனுக்கு ஓவரே தரமாட்டார். ஸோ இது என்ன காரணன்றது தெரியல. பட் நல்லாவே பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்தார். ரிஸ்வான் விக்கெட்டையும் அவர் தான் எடுத்தார், பாபர் அசம் விக்கெட்டையுமே அவர் தான் எடுத்தார். ஒரு ஆஃப் ஸ்பின்னர் ரைட் ஹேண்ட் பேட்டர் விக்கெட் எடுக்கிறாரு. யூஸ் பண்ணியிருக்கலாம் சிஎஸ்கேல. பட் நிறையாவே வந்து ருத்ராஜ் கேக்வாட் மிஸ் பண்ணார். பெரிய அளவில் கேப்டன்சி வந்து சரியாக பண்ணலை, அதுதான் உண்மை. ஃபக்கர் ஜமான் ஸோ எப்பயுமே இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணது கிடையாது. பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஏதோ அக்ரெசிவ் ஆட போய் ஃபஸ்ட்டு 2 பால்லே 4 போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி வந்து ரன்னை மேக்கப் பண்ணார். சேம் அசாப் கானும் தொடர்ச்சியாக வந்து இங்கிலாந்துக்கு எதிராக ஃப்ளாப் தான் இருக்கார். அவரால் ஆட முடியாது. ஏன்னா அவர் வந்து நல்ல ஒரு வேகத்தில் கிறிஸ் ஜார்டனோ அதுக்கு ஆச்சரோ வீசுகிறப்போ அவர் வந்து தயங்கி ஆடுறப்போ அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஃபிட்னஸ் இஷ்யூன்றது ரொம்பவே இருக்குது. ஸோ இங்கிலாந்து பவுலர்ஸ் எல்லாமே அவங்களோட பிச்சில் டப்புன்னு போட்டாங்கன்னா நல்ல பவுன்ஸில் வரும். ஸோ அது வந்து இம்பார்ட்டண்டான ஒரு பிக்கு, இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஸோ அசாம் கான் சைன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். மேபி இதில் வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்பில் பெஞ்சில் வைக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ ஓவரால் இங்கே ஜாஸ் பட்லரு பெரிய லெவலில் பாகிஸ்தானுக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு கிடையாது. பட் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே ஆனார். அதுக்கேற்ற மாதிரி பேட்டிங் ட்ராக்காக செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் பார்க்குறப்போ டீசெண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் பட்லர் ஃபார்முக்கு திரும்புறதுனால ஓகே, அவரை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பட் ஷாஹின் ஆஃப்ரிடி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். இந்த மேட்ச்லேயும் நல்லாவே அவர் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கிரவுண்ட்ஸு ஒரு 2 விக்கெட் எடுத்துகிட்டு பேட்டிங் வந்தாலும் ஒரு 10 ரன் ஆட முடியும். சேம் இங்கே கிறிஸ் ஜார்டன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நல்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ். மோயின் அலி ஆல்ரவுண்டர் தான், அவரை நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா? வில் ஜாக்ஸை உறுதியாக சேஃப் ஆப்ஷன் சொல்ல முடியுமான்றது கஷ்டம்தான். பட் ஷாஹின் ஆஃப்ரிடி, ஜோஃப்ரா ஆர்ச்சர், கிறிஸ் ஜார்டன், ஜாஸ் பட்லர், ரிஸ்வான், பாபர் அசம் இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு சேஃபஸ்ட்டு ஒரு டீசெண்டான ஆப்ஷன்ஸ். ட்ரம்ப் கார்டு பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஃப்ளிப்சால்ட்டு, அயூப். ஸோ அயூப் கூட ரிஸ்க் தான். பட் ஃப்ளிப்சால்ட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க இஃப்திகார் அகமதையும் ஹாரி ப்ரூக்கையும் டாப்பில் ஏர்லி விக்கெட்ஸ் போகுன்ற கான்செப்டில் எடுத்துக்கோங்க. ஏன்னா க்ளவுடியாக இருக்க மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பிச் ரிப்போர்ட்டில். மேபி ஏர்லி விக்கெட்ஸ் போச்சு அப்படின்னா ஒரு ஹாரி ப்ரூக்கு, அதுக்கப்புறமா இஃப்திகார் மாதிரி இமாத் வாசிம் இந்த மாதிரி பிளேயர்ஸ் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சாம் கரன் வந்தால் பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். யார் வந்து டெத்தில் வீசுவா அப்படின்றதே தெரியாது. மிகப்பெரிய ஒரு குழப்பமாக மாறும். பஞ்சாப் கிங்ஸோட டீமில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இங்கிலாந்து டீம்லேயும் மாறும். ஸோ பார்ப்போம் யாரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வராங்கன்னு. ஸோ ரிஸ்கி கிராண்ட் லீக்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறவங்க ஆடல் ரஷீத்தை செகண்ட் பவுல் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுமாதிரி சதாப் கான் கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு பிளேயர். சேம் ஹாரிஸ் ரஃப் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஒரு இம்பார்ட்டண்டான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு முக்கியமான ஒரு பிளேயர். ஜானி பாஸ்டோ அவரோட டவுன் கீழே போக அவர் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்றது பெரிய அளவில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதை கண்டினியூ பண்ணிட்டுமே இருக்கார். ஸோ பெரிய அளவில் அவரோட ரெக்கார்டுன்றது போராக தான் இருக்குது. ப்ளஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் நம்ம சூஸ் பண்ணுற அளவுக்கு ஜானி பாஸ்டோ ஃபார்ம்லேயுமே இல்லை. பஞ்சாபில் இருக்கப்போ செகண்ட் பேட்டிங்கில் வரப்போ மட்டும் அடிச்சுட்டே இருந்தார். அதுக்கப்புறமே டெக்னிக்கலாக பவுல் பண்ணுறப்போ அவுட் ஆனதையும் பார்த்தோம். இப்போ ஓப்பனிங் வந்தாலுமே ஷாஹின் ஆஃப்ரிடியோட ஸ்விங் இருக்குது. முகமது அமீருமே நல்லா ஸ்விங் பண்ணுவார். ஸோ முகமது அமீர் என்ன தான் ஸ்விங் பண்ணாலும் இங்கிலாந்துக்கு எதிராக அவருக்கு ரெக்கார்டுன்றது ரொம்ப போராக இருக்குது. போன மேட்ச்சை நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அவரை கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது ரிஸ்க் தான். ஸோ மற்றபடி டபுள் ஆப்ஷன் இருக்கவங்களுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறது பெட்ரு. ஜாஸ் பட்லர் ஃபார்மை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நிறைய டைம் அதை வந்து பண்ணியிருக்கார். ஐபிஎல்லில் அவர் ஆடின ஒரு விதம் வேறு, இப்போது அவர் ஆடுற விதமே வேறு மாதிரி இருந்துச்சு. பாகிஸ்தானை ரொம்ப ஈஸியாக ஆடினார் அவங்களோட ஹோம் கிரவுண்டில். ஸோ மறுபடியும் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கனாலும் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் மேட்ச்சில் நிறைய பேர் அவரை தான் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணாங்க. அதிலே வந்து நம்மளை பீட் பண்ணாங்க ஸ்மால் லீக்ஸில். ஸோ நம்ம வந்து இந்த சைடு
ரிஸ்வான்னு போயிருந்தது வந்து ரிவர்ஸ் ஆச்சு, ஃப்ளாப் ஆச்சு. வில் ஜாக்ஸ் ஓவர்ஸ் போடுவாரா அப்படின்னா கிடையாது. ஸோ ஒன்லி பேட்டிங் மட்டும்தான். ஸோ எப்போ வேணால் அவுட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஃபிலிப் சால்ட்டும் வில் ஜாக்ஸும். ஸோ மேபி பட்லர் ஓரளவுக்கு ஃபார்மை கண்டினியூ பண்ணி போகலாம். மற்றபடி சேஃப் ஆப்ஷன்ஸில் ஜோஃப் ராஜர் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்கும். கிறிஸ் ஜார்டன் டெத்தில் வீசுறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஜாஸ் பட்லர். இந்த சைடில் ரிஸ்வான் தொடர்ந்து அவுட் ஆகக்கூடிய பிளேயர் கிடையாது, டிசனான பிளேயர். அது விக்கெட் கீப்பிங் க்ளவ் கொடுத்துட்டா நல்லாவே ஆடுவார். ஸோ லாஸ்ட் மேட்ச் அசாம் கானுக்கு விக்கெட் கீப்பிங் கொடுத்தாங்க. மேபி ரிஸ்வானுக்கு விக்கெட் கீப்பிங் க்ளவ் கொடுத்தா ஒரு 50+ ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதேமாதிரி இங்கே சாயின்ஸ் ஆஃப்ரெடி பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்குது. இமாது வாசிமும் பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸை எடுத்துக்கிறது நல்லது. க்ளவுடி கண்டிஷன்ஸில் ஸ்பின்னர்ஸ்க்குமே ஹெல்ப் பண்ணுறது கிடைக்கும். ஓரளவுக்கு நியூட்ரலான ஒரு மேட்சாக போகிறதுக்கான சான்ஸ்ன்றது அதிகம். டெத்தில் கிறிஸ் ஜார்டனும் ஜோஃப் ராஜரும், இந்த சைடில் ஹாரிஸ் ரஃபும் சாயின்ஸ் ஆஃப்ரெடி வீசறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இமாது வாசியுமே டெத்தில் ஒரு ஓவர் வந்து போடுறாரு. நோட் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட்டையும். ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பார்த்தோம்னா பாகிஸ்தானில் டாப்பில் 2 பேர் இருக்காங்க. 3 பேர். ஸோ இமாது வாசிம் சேர்த்து 3 பேர் இருக்காங்க. மொயின் அலி பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தான். இது எல்லாருமே வந்து டாப்பில் ரைட் ஹேண்டர் தான். ஸோ ரைட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பார். போன மேட்ச் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இமாது வாசிம் வந்து 2 விக்கெட்டுமே எடுத்தார். ஸோ அவருமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிக்காக தான் கண்டிப்பாக இருப்பார். ஸோ இப்போ வந்து நம்ம பேட்டில்ஸ் யார் எப்படி அவுட் ஆயிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபிலிப் சால்ட் வந்து ஓப்பனிங் பேட்டரு, ஹாரிஸ் ரஃபு, இமாது வாசிம், அதுக்கப்புறம் சாயின்ஸ் ஆஃப்ரெடி எல்லாருமே ஓப்பனிங் பவுலர்ஸ். ஸோ அமீர் இவங்க எல்லாத்துக்கும் எதிரமே அவுட்டும் ஆயிருக்கார். ஸோ கிராண்ட் லீக்கில் மட்டும் கேப்டனைஸ் கப் நான் ட்ரை பண்ணுங்கள். எப்போ வேணால் அவுட் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான் ஃபிலிப் சால்ட்டு. ஜானி பஸ்டோ, சதாப் கான் 2 டைம்ஸும், சாயின்ஸ் ஆஃப்ரெடி 2 டைம்ஸும், இமாது வாசிம் 1 டைமும் வந்து அவுட் ஆயிருக்காரு. ஃபார்மே வந்து குறைவாக தான் இருக்குது. ஸோ பஞ்சாபில் ஆடுறப்போ செகண்ட் பேட்டிங்கில் ஏதோ வந்து அடித்தாரே தவிர்த்து சொல்லிக்கிற அளவுக்கு ஜானி பஸ்டோ ஃபார்ம்லேயுமே இல்லை. ரிஸ்க்காக வேணால் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். மொயின் அலி சாயின்ஸ் ஆஃப்ரெடிக்கு 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. சதாப் கானுக்கு ஒரு முறையும். ஹாரி ப்ரூக் சதாப் கான் 2 டைம்ஸ் விக்கெட் கொடுத்துருக்காரு. ஹாரிஸ் ரஃபுக்கு 1 டைம் வந்து விக்கெட்டுன்றதை கொடுத்துருக்காரு. ஜாஸ் பட்லர் ஹாரிஸ் ரஃபுக்கு 1 டைமும் சதாப் கானுக்கு 1 டைமும். இதில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சதாப் கான் எத்தனை டைம் வந்து விக்கெட்ஸுன்றதை எடுத்திருக்காரு, எத்தனை பிளேயர்ஸ் எடுத்திருக்காருன்னு. ஃபார்ம் டவுனாக தான் இருக்குது. பட் என்ன வேணால் நடக்கலாம். டபுள் ஆப்ஷன் பிளேயரு, கேட்ச் எங்கெங்கே வருமோ அங்கே அவர் தான் நிற்பார். 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு சேஃபஸ்ட் ஒரு ஆப்ஷன். ஆனால் நிறையா பேர் அவரை ட்ராப் பண்ணிட்டு தான் வர போகிறாங்க இந்த மேட்ச்சில். வில் ஜாக்ஸ் சாயின்ஸ் ஆஃப்ரெடி ஹாரிஸ் ரஃபுக்கு அவுட் ஆயிருக்காரு. சாம் கரன் சதாப் கானுக்கு அவுட் ஆயிருக்காரு. மொயின் அலி ஃபக்கார் ஜமானா 4 டைம்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ஆடல் ரஷீத் பாபர் அசாம் 4 டைம்ஸும், ரிஸ்வான் டாப்லி 3 டைம் பேட்டில் இருந்திருக்கு. சாம் கரனுக்கு 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஓப்பனிங் பேட்டரான ரிஸ்வான் இனிஷியல் ஸ்விங் இருந்தால் கஷ்டப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கும். டாப்லி அந்தளவுக்கு வந்து ஸ்விங்கும் பண்ணியிருக்காரு. கிறிஸ் ஜார்டன் சதாப் கான் விக்கெட்ஸை 3 டைம் எடுத்திருக்காரு. இஃப்திகா அகமது சாம் கரனுக்கு 2 டைம் அவுட் ஆயிருக்காரு. இப்போது நம்ம ரெக்கார்ட்ஸ் வந்து பார்ப்போம், ஸ்டாட்ஸ். ஸோ முகமது ரிஸ்வான் போன மேட்ச் டக்கு, அதை சேர்த்து 16 மேட்ச்சில் 53 ரன் ஆவரேஜ். பாபர் அசாம் 17 மேட்ச்சில் 49 ரன் ஆவரேஜ் இருக்காரு. நல்லாவே 2 பேருமே டீசெண்டாக ஆடிருக்காங்க எப்பயுமே. ஸோ இந்த மேட்ச் தோற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க சீரீஸே இழக்கிறதுக்கு நேரிடும். ஸோ அதனால் நல்லா ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபக்கார் ஜமான் ஸோ 19 ரன் ஹெட் ஆவரேஜ். அதில் போன மேட்ச்சில் மட்டும் 40 சம்திங் ஸ்கோர் பண்ணார். அசாம் கான் 3 மேட்ச் சேர்த்தே 10 ரன் தான் அடிச்சிருக்காரு ஹெட். இஃப்திகா அகமது 11 மேட்ச்சில் 17 ரன் தான் அவரோட ஆவரேஜாக இருந்திருக்கு. இமாது வாசிம் 12 விக்கெட்டு. இதில் லாஸ்ட் மேட்ச் மட்டும் 2 விக்கெட் ப்ளஸ் 22 ரன் ஸ்கோர் பண்ணார். டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸில் கொடுத்தாரு. சாயின்ஸ் ஆஃப்ரெடி ஹெட்ல 15 விக்கெட்டு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் 3 விக்கெட்டுன்றதை எடுத்தார். ஹாரிஸ் ரஃப் 18 விக்கெட் 13 மேட்ச்சில். இதில் 2 விக்கெட் லாஸ்ட் மேட்ச்சில் எடுத்தார். ரன்ஸ் கொடுத்தாலுமே ஹாரிஸ் ரஃப் விக்கெட் எடுப்பார். ஸோ சாகுல் தாக்கூர் மாதிரி தான், எவ்வளோ ரன்னாக கொடுத்தாலும் விக்கெட் எடுத்துருவார். ஸோ அவர் அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது, பட் எப்படினாலும் விக்கெட் எடுத்துருவார். முகமது அமீர் 6 மேட்ச்சில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஹெட்டில். அவருக்கு ரெக்கார்டே வந்து கிடையாது இங்கிலாந்துக்கு எதிராக. ஜாஸ் பட்லர் ஹெட்டில் 25, வென்யூவில் 38, ரெண்டுமே பெட்டரு. விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. அதில் ஒரு 2 கேட்ச் பிடிக்க சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ டீசனான ஒரு கேப்டன் சாய்ஸ். இனிஷியலாக அந்த அஃப்ரிடியோட பால் ரொம்ப ஸ்விங் ஆகலை, ஈஸியாக வருது அப்படின்னா ஆடிடுவார். பட் அவர் ஷாட்டுமே ரிஸ்க்காக தான் எல்லா ஷாட் மேக்கிங்குமே இருந்துச்சு. ஸோ டபுள் ஆப்ஷன் கிடையாது. டப்புன்னு ஃபஸ்ட் பால் அவுட் ஆகிட்டால் மிகப்பெரிய ரிஸ்க்காக மாறும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறவங்க அட்வைஸும் கொடுங்க. மற்றபடி டபுள் ஆப்ஷன் போனால் நிறையா பேர் வந்து டபுள் ஆப்ஷன் இருக்காங்க, 2 டீம்லையுமே எடுத்துக்கலாம். ஃபிலிப் சால்ட் ஹெட்வேரில் 23, வில் ஜாக்ஸு ஹெட்வேரில் 77 ரன் 3 மேட்ச்சில். அது போன மேட்ச் வந்து 35 சம்திங் வந்து ஸ்கோர் பண்ணார். ஜானி பர்ஸ்டோ ஹெட்வேரில் 22 ரன் ஆவரேஜ். வென்யூவில் 4 மேட்ச்சில் சேர்த்து 71 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹாரி ப்ரூக்கோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஹெட்வேரில் 63. லாஸ்ட் மேட்ச் வந்து ஏர்லி அவுட் ஆனார். சப்போஸ் இந்த மேட்ச் பட்லர் ஃபிலிப் சால்ட்டு யாராவது ஏர்லியாக டக்குன்னு அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக்கோட ஒரு கேமாக இருக்கலாம். ஸோ கிராண்ட் லீக்கில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க.
மோயின் அலியோட ஃபேவரட் வின்யூ 2 மேட்ச்சில் 100 ரன் அடிச்சிருக்காரு, 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட சராசரி 50 ரன்னு. ஹெட்வேட்லையுமே நல்லா ரெக்கார்டுன்றது இருக்குது. கிறிஸ் ஜார்டன் ஹெட்வேட்டில் 7 விக்கெட்டும், ஸோ வென்யூவில் 6 மேட்ச்சில் 5 விக்கெட்டும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஹெட்வேட்டில் 2 மேட்ச்சில் 4 விக்கெட்டும். ஆடல் ரஷீத் 19 மேட்ச்சில் 19 விக்கெட், வென்யூவில் 3 விக்கெட். டாப்லி பார்த்தோம்னா ஹெட்வேட்டில் 10 விக்கெட். ஸோ டாப்லி வந்தாலே விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஃபஸ்ட்டு பால் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலும் எப்படினாலும் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர். அவராக ஆர்சிபி சரியாக யூஸ் பண்ணலை, அதுதான் வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு அவர் விக்கெட் எடுக்காத மேட்ச்சே கிடையாது. அப்படி ஒரு பிளேயரை வந்து பெஞ்சிலையுமே வச்சாங்க. டீமுன்னு பார்த்தோம்னா சாயின்ஸ் ஆல்ரெடி ஜோஃப்ரா ஆர்ச்சர் கேப்டன் ஸ்கோர் கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் இந்த 3 பேத்துக்குமே வந்து கொடுக்கலாம். பட்லர், பாபர் ஆசம், ரிஸ்வானுக்கும் கொடுக்கலாம். இவங்க எல்லாமே சேஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ சுச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி டீமுன்றதை ஆல்டர் பண்ணிக்கோங்க. மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு குறைவு தான், பட் க்ளௌடி கண்டிஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல டீமாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தாலும் மாற்றிக்கோங்க. ஃபேப்லோன் ஆப்பு, ஜிஎஸ்டி எல்லாம் ப்ளே பண்ணலாம். ஸ்மால் லீக் பெட்டரான ஆப்பு. ஸ்ப்ளிட் பண்ணி ஹெட் 5, ஹெட் 6, ஹெட் 7, ஹெட் 8 வரையும் கூட உங்களுக்கு எவ்வளோ வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கோ நீங்கள் ஸ்மால் லீக் ப்ளே பண்ணலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹெட் 4 இருக்குது, ஹெட் 3 இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஜிஎஸ்டி ஃப்ரீயாக ப்ளே பண்ணலாம். இல்லை எஸ்ஆர்னோ வேணாலும் ப்ளே பண்ணிக்கோங்க. எஸ்ஆர்னோன்னு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணால் போதும், அதுலேயுமே வந்து வின்னிங்கிறது இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிங்க 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஸ்டாட்ஸுமே கொடுத்துருங்க. ஸோ ஆன் டைமில் கொடுக்குற டீமை தான் ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு இல்லை. வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களாலே டீம் மேக் பண்ண முடியும். நல்ல டீமாக மேக் பண்ணி கிராண்ட் லீக் கிட்ட போங்க. ஸ்மால் லீக்லேயே ஏதாவது ஒரு சிலது மாற்றங்கள் வேணும்னா மாற்றங்கள் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க.